எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக வந்திருக்கிறோம். தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஆகையால் நான் அசைக்கப்படுவதில்லை. இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்வின் ஆதாரமாக கொண்டு அவரை நாம் நோக்கி பார்ப்போமானால் ஒரு வெற்றியுள்ள ஜீவியத்தை அவர் தருவார். ஒரு வெற்றி நிறைந்த அனுபவங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே இந்த நாளில் அப்படி நன்மையான அனுபவங்களை கர்த்தர் தரும்படியாய், வெற்றியான அனுபவங்களை தரும்படியாய், ஆசீர்வாதமான தருணங்களை எல்லாம் கர்த்தர் தரும்படியாய் நம் சத்தத்தை உயர்த்தி தேவனை ஸ்தோத்தரிப்போம். நம்மை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து நடத்துகிறவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா. வெற்றி தருபவரே உமக்கு ஸ்தோத்திரம், விடுதலை தருபவரே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு. ஆமென். இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. பாடுவோம். இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசன்னா பாடிடுவேன். நான் ஓசன்னா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். காலாலே மிதித்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு பாவங்கள் போக்கிவிட்டார், இயேசு சாபங்கள் நீக்கிவிட்டார். பாவங்கள் போக்கிவிட்டார், இயேசு சாபங்கள் நீக்கிவிட்டார். இயேசுவின் தழும்புகளா, இயேசுவின் தழும்புகளா நான் சுகமானேன், சுகமானேன். நான் சுகமானேன், சுகமானேன்.
சொந்தமானே. கிறிஸ்துக்குள் வாழும் எனக்கு இயேசு கிறிஸ்துக்குள் வாழும் நமக்கு மேகங்கள் நடுவினிலே என் நேசர் வரப்போகிறார். மேகங்கள் நடுவினிலே கரம் பிடித்து அழைத்து செல்வார். கண்ணீரெல்லாம் துடைப்பார். இயேசு கண்ணீரெல்லாம் துடைப்பார். கிறிஸ்துக்குள் வாழும் எனக்கு இயேசு கிறிஸ்துக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள் அவர் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தோல்வி தேவனுடைய பிள்ளைகளுக்கு நிரந்தரம் அல்ல. ஆமென். தோல்வி அடைய ஆண்டவர் விரும்புகிறதும் இல்லை. சத்துருவை இயேசு என்னைக்கு சிலுவையில் வென்றாரோ, ஆமென், அன்னையிலிருந்து ஆண்டுடைய பிள்ளைகளாகி நமக்கு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை. இந்த பூமியில சத்துரு நம்மை வீழ்த்துவதற்கு எத்தனை விதங்களில் அவன் முயற்சித்தான். நம்முடைய விசுவாச வாழ்க்கையில தோல்வி அடைய ஆண்டவர் விட மாட்டார். நம்முடைய பரிசுத்த வாழ்வில் தோல்வி அடைய ஆண்டவர் விட மாட்டார். நம்முடைய ஜெப வாழ்வில் தோல்வி அடைய ஆண்டவர் விட மாட்டார். நம்முடைய ஊழியங்களில் தோல்வியை சந்திக்க ஆண்டவர் விட மாட்டார். நம்முடைய குடும்பங்களில் தோல்வியை சந்திக்க ஆண்டவர் விட மாட்டார். நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலங்களிலே தோல்வியை பார்க்க ஆண்டவர் அனுமதிக்கவே மாட்டார். அல்லேலூயா. ஏன்னா ஒவ்வொன்றிற்கும் அவர் விலைக்கரையும் கொடுத்திருக்கிறார். அவர் நமக்கு ஆதரவா நம்மை வழி நடத்தும் போது நம்ம வீட்டில் எப்பவும் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் தான், எப்பொழுதும் மகிழ்ச்சியின் தொனி தான், எப்பொழுதும் சந்தோஷத்தின் அனுபவங்கள் தான். ரெண்டத்தனையான பலன் வரும் தான் கர்த்தர் வாக்கு தந்திருக்கிறார். எத்தனை பேர் இதெல்லாம் நம்புறீங்க? அல்லேலூயா. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆம், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிபனின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சிமை பெற்று எந்திடுவோம். குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கதையில்லா தேவனி வாக்கு. ஆம், குறுகிட மாட்டோம், பாடுவோம் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். பாடுவோம். தேங்க்யூ அப்பா. எங்க வீடுகளில், நாங்க இருக்க எல்லா இடங்களிலும், எங்க சபைகளில் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலி. ஆகாய விண்மீனா ஆண்டவர் வாக்கு பலிக்கு. விடுதலை முழங்கிடுவோமே, விக்கினம் யாவும் மகளும். இடுக்கண்கள்
தேடும் வேளை இரட்சகர் மீட்பருள்வாரே. நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். ஆம், நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். ஆனந்த துதி மொழி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆனந்த துதி மொழி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆதி நிலை ஏகுவோமே, ஆசி திரும்ப பெறுவோமே. பாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் வேந்தன் மனையாகும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோன் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆம், ஆகாய விண்மீனாய் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை அழைப்போ, ஆண்டவர் மார்பில் சுகிப்போ. பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். பதறாத வாழ்வும் பரிசாக தேவன் அருள்வார். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆறாத காயங்கள் ஆறும், ஆரோக்கியம் வாழ்வினில் மூடும். ஆற்றிய தேற்றும் நல்நாத, போற்றிய பாதம் பணிவோ. அநாதி தேவன் அடைக்கலம் பாரில், அநாதையாவது இல்லை. அநாதி தேவன் அடைக்கலம் பாரில், அநாதையாவது இல்லை. ஆனந்த துதி ஒலி கேட்கும். இணைந்து பாடுங்க. ஓ, ஆனந்த துதி ஒலி கேட்கும். ஓ, ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் பார்ப்போற்றும் தேவன் நம் தேவன், பாரினில் வேறில்லை பாக்கியம். நீரெந்த ஜனங்கள் என்றாரே, வேறென்ன வாழ்வினில் வேண்டும். பிள்ளைகளும் சபையும் இதா முன்னே நிலைக்கும், பரிசுத்த மாளிகை எழும்பும். ஆம், பிள்ளைகளும் சபையும்
பரிசுத்தர் மாளிகை எழும்பும், ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலி. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஹல்லேலூயா. நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டுடைய வாக்கு தான் பலிக்கும். பிசாசுடைய வார்த்தை ஒரு நாளும் பலிக்கிறான். ஹல்லேலூயா. எந்த மனுஷனுடைய வார்த்தையும் நிலைத்திராது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என்னுடைய வார்த்தை தான் அது அழியாதது, அது மாறாததுன்னு இயேசப்பா சொல்லியிருக்கான். அந்த வார்த்தை தான் எங்களை பலப்படுத்தி இருக்கிறது ஆண்டவரே. அந்த வார்த்தை தான் எங்களை திடப்படுத்தி இருக்கிறது ஆண்டவரே. இந்த வார்த்தை தான் எங்கள் கரத்தை பிடித்து நடத்தி கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. இந்த வார்த்தையினால தான் நாங்கள் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறோம்ப்பா. இயேசுவின் பிள்ளைகளாக நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஏன்னா அந்த வார்த்தைகள் நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமான நன்மைகளை தந்திருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையை பெற்று ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள்? ஆண்டவர் பேசின வார்த்தை கிடைச்சோன்னு எத்தனை பேருக்கு தைரியம் வந்திருக்கு? அல்லேலூயா. உலகத்தில் உள்ள மனிதர்கள் பலவிதமான காரியங்களினாலே பாதிக்கப்பட்டு வேதனைப்படுகிறார்கள். அதே போலதான் பாதிப்பு நமக்கு என்ன செய்யுது? வருகிறது, வேதனைகள் வருகிறது. ஆனால் அவர்கள் நம்பிக்கை இழந்துடுறாங்க. ஆமீன். அவர்களுடைய வாழ்வு முடங்கி போகிறது. ஆனால் நாம நம்பிக்கை இழக்க கர்த்தர் விடலை. நாம முடங்கி போக கர்த்தர் விடலை. ஹல்லேலூயா. நமக்கு ஒரு தைரியமும் ஒரு இனம் புரியாத பலமும் அந்த வார்த்தையிலேருந்து நமக்கு கிடைக்கும். அது கர்த்தரிடத்திலிருந்து அனுப்பப்படுகிறதுனால அது நம்முடைய உள்ளங்களில் இருக்கிற விசாரங்களை நீக்குகிறது, பாரங்களை போக்குகிறது, கவலைகளை மறைய செய்கிறது. ஆமென். தேவ சமாதானத்தை தருகிறது. உங்களுடைய வாழ்வில் நீங்கள் ஒரு பெரிய பிரச்சனையை சந்தித்த போது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த அந்த தீர்க்க தரிசனமான வார்த்தை, அதை நினைச்சு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை நீங்க தந்து இந்த குறிப்பிட்ட பிரச்சனையை கடக்க செஞ்சீங்கப்பா. அதை நினைத்து நான் துதிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. சில நேரத்தில் என்ன செய்யறதுன்னு தெரியல, ஒரே குழப்பம், என்ன முடிவு பண்றதுன்னு தெரியல. ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் ஆலோசனையாக ஆண்டவர் தந்த அந்த வார்த்தை உங்களுக்கு கிடைத்திருக்குமானால் அந்த வார்த்தையை சொல்லி ஏற்ற நேரத்தில் நல்ல ஒரு ஆலோசனையாக இந்த வார்த்தையை நீர் தந்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிட்டு. ஆமென். நம்பிக்கைக்கு இனி வழியே இல்லை என்று இருந்தபோது ஆண்டவர் மிக தெளிவாக பேசி அந்த நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையிலும் ஆமென் நம்முடைய நம்பிக்கையை துளிர்க்க செய்தாரே. அதற்கு ஆண்டவர் உங்களுக்கு தந்த அந்த வசனத்தை நீங்க இப்போ உங்க மனதில் கொண்டு வந்து, இப்படி ஒரு வசனம் எனக்கு அந்த குறிக்கப்பட்ட நேரத்தில் கிடைக்காமல் இருந்திருந்தா ஆண்டவர் என் துக்கத்திலேயே நான் அழிஞ்சிருப்பேன்பா, என் துயரத்திலேயே நான் மூழ்கி இருப்பேன்பா. ஆனா என்னை பலப்படுத்த நீர் பேசினீரே, என் ஆத்மாவை தைரியப்படுத்தினீரே. ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தை என் ஆத்மாவில் பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினதே. அதெல்லாம் நாங்கள் நினைச்சு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அதெல்லாம் நாங்கள் நினைச்சு உங்களை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் பலன் இல்லாமல் இருந்தபோது எங்களை பலப்படுத்துவதற்காக நீங்க கொடுத்த அந்த ஜீவ வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் சத்துவம் இல்லாமல் இருந்தபோது எங்களுக்குள் சத்துவத்தை பெருக பண்ண நீர் எங்களுக்கு தந்த வசனத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ, சிறுமையில் எங்களுக்கு ஆறுதலாய் நீர் கொடுத்த அந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் நம்ப வேண்டும் என்பதற்காகவே, எங்களை நம்ப பண்ணும்படியாகவே நீர் சில வார்த்தைகளை தெளிவாய் தந்தீரே, திட்டமாய் பேசினீரே, தரிசனமாய் வெளிப்படுத்தினீரே, அசரீரி சத்தத்தின் மூலமாக எங்கள் காதுகளில் தொனிக்க செய்தீரே. நன்றி அப்பா.
எங்களை சந்திக்க ஒரு தேவ மனிதனை அனுப்பி எங்களுக்கு நீர் கொடுத்த வார்த்தைகளை எல்லாம் உறுதிப்படுத்தினீரே, நன்றி. நாங்கள் கேட்ட பிரசங்கங்களிலே ஆண்டவரே அடையாளங்களோடு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறும் என்பதற்கு மறுபடியும் நீர் உறுதியளித்தீரே. அதெல்லாம் நாங்கள் நினைச்சு துதிக்கிறோம்ப்பா. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எந்நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் களி கூறுவோம். எவ்வேளையும் இயேசுவில் களி கூறுவோம். நம் நேசரில் களி கூறுவோம். நம் நேசரில் களி கூறுவோம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் இயேசுவின் பிள்ளைகளே எதை நினைத்தும் கலங்காமல் இப்போதும் ஸ்தோத்தரிப்போம். எதை நினைத்தும் கலங்காமல் இப்போதும் ஸ்தோத்தரிப்போம். நாம் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். நாம் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். இன்று காணும் பாடுவோம், இனிமேல் காண மாட்டோம். நமக்காய் யுத்தம் செய்வார் இயேசு, நமக்காய் யுத்தம் செய்வார். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே நமக்கெதிராய் மந்திரம் இல்லை, குறி சொல்லல் எதுவும் இல்லை. நமக்கெதிராய் மந்திரம் இல்லை. சாத்தானம் காலின் கீழே, இன்று சாத்தானம் காலின் கீழே. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே காற்றை நாம் காண மாட்டோம், மழையையும் பார்க்க மாட்டோம். காற்றை நாம் காண மாட்டோம், மழையையும் பார்க்க மாட்டோம். வாய்க்கால்கள் நிரப்பப்படும், இன்று வாய்க்கால்கள் நிரப்பப்படும். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் இயேசுவின் பிள்ளைகளே நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்திடுவார். இந்த நாளில் செய்க ஆண்டவரே, ஓ அதிசயம் செய்திடுவார். இயேசு அதிசயம் செய்திடுவார். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே
கைகளை தட்டி உம்முடைய வார்த்தை என்னெல்லாம் சொல்லி இருக்கிறதோ அதெல்லாம் எங்களுடைய வாழ்வில் ஆம் என்றும் ஆமென் என்றும் நிறைவேற போகிறதற்காக, நிறைவேறி கொண்டிருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ஆவியானவரே. Thank you Jesus. உமக்கு ஸ்தோத்திரம்பா. ஆண்டுடைய வார்த்தையை நம்ம முக்கியத்துவப்படுத்த பழக வேண்டும். வார்த்தை தான் மாம்சமாகி கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அப்போ வேதத்தில் எழுதப்பட்ட ஆண்டுடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கிறீங்கன்னா இயேசுவை விசுவாசிக்கிறீர்கள் என்று அர்த்தம். அந்த வார்த்தையை கனம் பண்ணுறீங்கன்னா இயேசுவை நீங்கள் கனம் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் ஒரு 100க்கு அதிபதி. நீர் என்னுடைய வீட்டிற்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல, ஆனாலும் ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல். வீட்டில் வியாதியா மரண அவஸ்தையில் படுத்து கிடக்கிற அந்த வேலைக்காரன் சுகாயிருவான். ஒரே ஒரு வார்த்தை நீங்க சொன்னா போதும். அவன் இஸ்ரவேலன் அல்ல. அதனால இயேசு திரும்பி சீஷர்கள் யூதர்கள் நிறைந்த கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றார், இஸ்ரவேலுக்குள்ள கூட இப்படி நான் ஒரு விசுவாசத்தை பார்த்ததில்லைப்பா. அல்லேலூயா. அப்ப நமக்குள்ளேயும் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை தரணும். நம்மளாம் பிறப்பால யூதர்கள் அல்ல. அல்லேலூயா. நாம யார்? இஸ்ரவேலர்கள் அல்ல. இஸ்ரவேலர்கள் இன்னும் இயேசுவை மேசியா நினைச்சல, விசுவாசிக்கல. ஆனா புறஜாதிகளாகிய நாம் ஆண்டவராகிய இயேசுவை கர்த்தர்னு விசுவாசிக்கிறோம், மேசியான்னு விசுவாசிக்கிறோம், ரட்சகர்னு விசுவாசிக்கிறோம், ஆண்டவர்னு விசுவாசிக்கிறோம். அதுதான் நமக்கு கிடைத்த பாக்கியம். அல்லேலூயா. ஆண்டோட சொல்லுங்க, எந்த வசனத்தை நீங்க எனக்கு தந்து என்னோடு பேசினால் அந்த வார்த்தை நிறைவேறுங்கிற நம்பிக்கையை மட்டும் எனக்கு தந்துருங்கப்பா. அந்த வசனம் அதில் உள்ள அனைத்து நன்மைகளும் எனக்குத்தான் என்கிற அந்த உரிமை எனக்கு நீங்க தந்துருங்கப்பா. அந்த வார்த்தையை நான் சந்தேகப்பட்டுறக்கூடாது. அந்த வசனம் சொல்றதுக்கும் இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கும் சம்பந்தம் இல்லையே. அந்த வசனத்தின் ஆசீர்வாதங்கள் எனக்கு கிடைக்கும் என்பதற்கு எந்த வழியும் இல்லையே, அறிகுறிகள் அடையாளங்கள் இல்லையேன்னு சொல்லி நான் அதெல்லாம் சாதாரணமாக விட்டுட்டு போயிடக்கூடாதுப்பா. எனக்குன்னு நீங்க சொல்ற வார்த்தையை நான் மறந்துடக்கூடாதுப்பா. நிறைய பேருக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்ன்னு இப்ப தெரியல. முந்தி சொன்னாரு, ஏற்கனவே சில ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்னது ஞாபகம் இருக்கு, ஆனா எனக்கு முழுசா ஞாபகம் இல்லை, சரியா எனக்கு ஞாபகம் இல்லை, சொல்ல தெரியலன்றாங்க. அப்படி நம்ம இருக்கவே கூடாது. ஆண்டவர் ஒரு வார்த்தையை தந்தா அந்த வார்த்தையை பசுமரத்தாணி போல நம்முடைய இதயத்தில் பதித்து வைக்க கர்த்தர் நமக்கு கிருபை தரணும், கர்த்தர் நமக்கு பலன் தரணும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அந்த உதவியை கேளுங்க. இயேசுப்பா, உங்க வார்த்தையை அப்படியே நாங்க இருதயத்தில் உள்வாங்கணும், எங்க மனதில் நாங்க பதித்து கொள்ளணும். அல்லேலூயா. அதற்கு வேண்டிய கிருபைகளை எங்களுக்கு தாரும். என இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அல்லேலூயா. அந்த நித்திய ஜீவன் எங்களுக்குள்ள எப்பொழுதும் செயல்பட்டு கொண்டே இருக்கணும்பா. அந்த வார்த்தை எப்பொழுது எங்கள் இருதயத்தை அனல் மூட்டி கொண்டே இருக்கணும் ஆண்டவரே. அந்த வார்த்தை எங்க இருதயத்தில் எப்பொழுது விசுவாசத்தை பெருக பண்ணி கொண்டே இருக்கணும். அந்த வார்த்தை எங்களுடைய விசுவாச ஓட்டத்திற்கு உந்து சக்தியா இருக்கணும் ஆண்டவரே. ஓ, கடைசி வரைக்கும் நிலை நின்று பந்தய பொருளை பெறுவதற்கு அந்த வார்த்தை எங்களுக்கு பேருதவியா இருக்கணும் ஆண்டவரே. அதற்கென்று எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.